சமீபத்தில் மறைந்து போன விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசும் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் காட்டிய மரியாதையும் பண்பு இருக்கு பாருங்க. அது வந்து நாகரிகத்தின் உச்சம். நீங்க அதை தாண்டுவதற்கு இன்னொரு இடமே கிடையாது. ஒரு முதலமைச்சர் பதவியில் இருப்பவர் இருமுறை சென்று அவருக்கு மரியாதை செலுத்துவதும், அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்முறை செல்வதும், அது வந்து மிகச்சிறந்த, அதாவது நாகரிக அரசியல் நடத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆனா ஆமா, ஏப்பா என்னப்பா எப்படி நாகரிக அரசியல் நடத்திக்கிட்டே இருக்கீங்களே, அவன் வந்து பேசிட்டே இருக்கானே அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் உதவி வச்சிருக்கோம்ல, அப்ப விட்டு காசான்னு கேட்கறதுக்கு. நாங்க தான் அடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கோமே, அவர் அடிக்க வேண்டாம், அடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கோம். இது அப்ப விட்டு காசான்னு கேட்டா ஆமான்னு சொல்லணும். ஆமா, அப்ப விட்டு காசு தான். ஏன்னா எங்களுக்கு அப்ப பெரியார் வீடு தமிழ்நாடு காசு, எங்க அப்ப விட்டு காசு. கேலோ இந்தியாவுக்கு வந்து பத்திரிகை கொடுத்து பிரதமர் கூப்பிட போயிருந்தார் இல்லையா நம்ம அமைச்சர் உதயநிதி அவர்கள், அன்னைக்கு ஒண்ணே ஒன்று செஞ்சுக்கலாம். நீங்க அப்படியே பிஜேபி தலைவரை பார்த்து, ஏன்னா மோடி அவர்கள் பிஜேபி தலைவர் இல்ல, பிஜேபி தலைவரை பார்த்து நீங்க எப்படியாவது நிர்மலா சீதாராமனை வாரம் ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க, அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நாங்க வந்து சிறப்பா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. என்னன்னா நிர்மலா சீதாராமன் போன்றவர் வரும் பொழுது ஆகா ஜமீன்தாரெல்லாம் ஒழிக்கல போல இருக்காங்க போல இன்னும் அப்படிங்கிற டோன் இருக்குல்ல, அதுதான் நம்ம வெற்றி பெற செய்ய போகும். காசை உண்டியல்ல போடாதீங்கன்னு ஒருத்தர் சொல்ல முடியுங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கோயில் வெளியிட்டு சொல்றாங்க அவங்க காசை கொண்டு உண்டியல்ல போடாதீங்கன்னு. நாங்க அதனாலதான் இந்த அறநிலையத்துறையை தமிழ்நாடு அரசு வச்சுக்கணும். தமிழ்நாடு அரசு வச்சுக்கிட்டாதான் காசு உண்டியலுக்கு போகும், உண்டியல் ஒரு கணக்கு வரும். உங்களை நம்பி கொடுத்தா என்ன செய்வீங்க? அப்புறம் மறுபடியும் பராசக்தி வசனம் பேசணும், அம்பாள் எப்போதா பேசினாள். புதுசா ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பேட்டி நிறைய பேர் எடுக்கணும், வாரம் வாக் த டாக் மாதிரி. அது எடுத்த உடனே கலைஞர்கிட்ட போய் எடுத்துட்டா அப்புறம் மத்த எல்லாரும் வந்துருவாங்க. ஓ கலைஞரே கொடுத்துருக்காரா அப்படி வந்துருவாங்க. அதனால முதல் பேட்டியவே கலைஞரை வச்சு பண்ணிடுவோம் அப்படி முடிவு பண்ணி, கலைஞர் தான் பாக்குறது ரொம்ப சுலபம் இல்ல, நேர வீட்டுக்கு போக வேண்டியது, மேல வர சொன்னாரு, மேல போனா பார்த்தாச்சு, ஏன் நாளைக்குன்னு சொல்றீங்க, அந்த கேள்விகளை வேணா கொடுத்துட்டு போவா அப்படின்னு கேட்டான். அந்த பத்திரிகையாளர் நியூஸ் பார்த்தாராம். நியூஸ் பார்த்துட்டு, யோ நீ யாரு, என்ன கேட்ப, அதுக்கு என்ன பதில் சொல்லணும் எல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு காலைல வர சொல்றேன் போ அப்படின்னாராம். எந்த கேள்வி எந்த பத்திரிகையாளர்களையும் எப்பொழுதும் சந்திக்க வாழ்நாள் முழுக்க தயங்காத ஒரே ஒரு இந்திய தலைவர் இருக்காருன்னா நம்ம இது எல்லாரும் சொல்லணும். பிரதமர் உட்பட ஒருத்தர் இருந்திருக்காருப்பா எங்க ஊர்ல, யார் எப்ப மைக்கெட்டினாலும் பதில் சொல்லுவாரு, சும்மா போக மாட்டாரு. அந்த பக்கம் பத்திரிகையாளர் என்ன திரும்பி கூப்பிடுவாரு. என்னன்னா சும்மா கையில வச்சு பந்த தேய்ச்சிட்டே இருக்காங்க, போடட்டும் ஒரு 6 அடிச்சுட்டு போவோம் வீட்டுக்கு போகும்போது அப்படின்னு அவனை போட சொல்றது, போடுறது ஒலிக்கணும். உதய அவர்கள் வந்து பேசும்போது அமைச்சர் சொன்னார் ஒரு விஷயத்த, பழனியப்பன் வந்து நீண்ட தொடர்ச்சியாக வந்து மேடைகளில் வந்து கழக மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கவர், என்ன கருப்பு சிவப்பு போட்ட கரை வெட்டி பட்டு தான் கட்டலை அப்படின்னு. நான் வந்து எப்பொழுதுமே வந்து ரொம்ப விடாமல் வந்து உதயநிதி அவர்களை பின்தொடர்றேன். அதனால வந்து அவரே இன்னும் ஜீன்ஸில் தான் இருக்காருங்கிறதுனால நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க சொன்னா நான் இப்பவே வாங்கி கட்டிக்குவேன். அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே. அதாவது ஒரு நிறைஞ்ச சபையில நான் புத்தகம் படிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை, அது இன்னாரால தான் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற பெருமையை இன்னொருத்தருக்கு சொல்வதற்கு இல்லை. அது எவ்வளவு பெரிய பணம். ஏன்னா நான் கூட போற போகத்துல வருஷத்துக்கு 2 லட்சம் புத்தகம் படிச்சேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன படிச்சீங்கன்னு கேட்காம நான் கொஞ்சம் படிக்கிறதுக்கு தான் காரணம் அப்படின்னு தனக்கு இருக்கும் பெருமைகளை பிறரிடம் ஏற்றுவது என்பதுதான் முதல்ல குணங்கள்லேயே தலையாய குணம். அதுல எனக்கு குணம் கிடையாது, பரவாயில்ல இருந்து போறேன், அதெல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்ப இதை போன்ற ஒருவனுடைய தலைமையில் இந்த கலைஞர் அப்படிங்கிற குழு, அந்த குழு வரிசையா என்னென்ன குழுவெல்லாம் இருக்கிறது, எதெல்லாம் கலைஞரின் நூற்றாண்டு கொண்டாட்டங்களை நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் வச்சார் இல்லையா அமைச்சர் உதயநிதி அவர்கள். அதுதான் ஆச்சரியம், அதுதான் கலைஞர். இந்த தமிழ் மாநிலத்தில், தென்னிந்தியாவில், இந்தியாவில், உலகில் எந்த தலைவருடைய நூற்றாண்டு விழாவையும் நீங்க ஒரு ஆண்டு முழுக்க நடத்தவே முடியாது. ஏன்னா சொல்வதற்கு ஒண்ணு செய்தி இருக்காது. இங்கதான் வந்து தலைவர் வசனகர்த்தாவா ஒரு கூட்டம் நடத்தலாம், பாடலாசிரியரா கூட்டம் நடத்தலாம், கதாசிரியரா ஒரு கூட்டம் நடத்தலாம், தயாரிப்பாளரா ஒரு கூட்டம் நடத்தலாம், இது சினிமாவுக்குள்ளேயே. அதற்கப்புறம் சமூக நீதிக்கு தனியா, சட்டமன்றத்துக்கு தனியா, தலைவராக இருந்ததுக்கு தனியான ஊரா போட்டா ஒரு வருஷம் பூரா நடத்துவதற்கு இல்லையா. அது வந்து எனக்கெல்லாம் வந்து பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா வந்து கலைஞரின் நூற்றாண்டு கொண்டாடும் இந்த நேரத்தில் காலம் தந்த வாய்ப்பாக கழகம் ஆட்சியில் இருப்பது என்பதுதான் மிக சிறப்பு. அதனாலதான் வந்து ஒரு மருத்துவமனைக்கு, ஒரு பல்நோக்கு மருத்துவமனைக்கு கலைஞர் பெயர் வைக்க முடியுது, ஒரு நூலகத்துக்கு வந்து கலைஞர் பெயர் வைக்க முடியுது, ஒரு பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் பெயர் வைக்க முடியுது. அப்படிங்கும்போது இதுவெல்லாம் காலம் தந்த வாய்ப்பு. அது இவ்வளவு நேர்த்தியா இவ்வளவு சிறப்பா இருக்குது இல்லையா, அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு விஷயம். நான் வந்து கலைஞர் அவருடைய பத்திரிகையாளராக பார்த்தவன்னு சொன்னாரு. நான் வந்து மதுரையில் வந்து 1991
ராஜீவ்காந்தினுடைய படுகொலைக்கு பிறகு கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்குது. எல்லாரும் சோர்ந்துறாங்க. காரணம், அது வெற்றி பெற வேண்டிய தேர்தல். அது கழக ஆட்சி கலைக்கப்பட்டு அது பிறகு 2 ஆண்டுகளில் தேர்தலை சந்திக்கும் போது எல்லாரும் வெள்ள போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சம்பவத்தின் காரணமாக ஒரு அனுதாப அலையாக மாறி ஒரு பெரிய தோல்வியை சந்திக்குது. மொத்த உடன்பிறப்புகளும் மொத்த கட்சிக்காரர்களும் சோர்ந்து போயிருக்காங்க. எப்பொழுதும் இந்த கட்சி வந்து மறுபடியும் வீறு கொண்டு எழுவதற்கான காரணம், ஒரு பொழுதும் சோர்ந்து போகாத ஒரு தலைவன் இருந்ததுனால ஒவ்வொரு தடவையும் எந்திரிச்சிருக்குது. அப்ப கலைஞர் வந்து யோசிச்சு, சரி இப்படியே விட்டா அசந்துருவாங்க அப்படின்ட்டு மதுரையில் ஒரு மாநாடு கூட்டுறாரு. ஒரே காரணம், ஒரு தேர்தல் மிகப்பெரிய தோல்வி சந்திச்சிருக்கோம், கட்சியில் எல்லாரும் உற்சாகப்படுத்துங்கிற மட்டும் தான் நோக்கம். அப்ப 91 அந்த மதுரை மாநாடு வந்து நான் வந்து ஒரு 19 வயசு பையன். அப்ப நான் வந்து விகடனில் வந்து மாணவ பத்திரிகையாளராக இருக்கேன். எனக்கு ஏன் இன்னும் ஒரு பசுமையான ஞாபகம் இருக்கு அப்படின்னா, மேடைக்கு பக்கத்தில் ஒரு அறை இருக்கும். அந்த அறை தான் வந்து கலைஞர் ஓய்வு எடுப்பதற்கான அறை, நடுவில் போயிட்டு வர்றதுக்கான ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் கூட ஒன்று இருக்கும். அந்த ரூம்குள்ளே எல்லாரும் போயிட்டு வருவாங்க. அவ்வளோ பேரும். எவ்வளோ பேரும்னா, அன்னைக்கு மதுரையினுடைய முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலராக இருந்த திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் குங்குமம் போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க உட்கார்ந்துருப்பாங்க கூட. அவங்க போற போலவே அதே போல 19 வயசா இருக்க அந்த கூட்டத்தில் இருக்க கடைசி பத்திரிகையாளர்னா நானும் அந்த ரூம்குள்ள போய் கலைஞரோட உட்காந்து பேச முடியும், கலைஞரை கேட்க முடியும். கலைஞர் வந்து யாரையுமே வராத எதுவுமே சொல்ல மாட்டார். எல்லாரும் உள்ள வரலாம், எல்லாரும் உள்ள போகலாம், எல்லாரும் பேசலாம். அது ரொம்ப முக்கியமான செய்தி. அந்த மாநாடு நடப்பதற்கு முதல் நாள் வந்து ஒரு பேரணி நடந்துச்சு. மதுரையில் வடக்கு மாசிவீதி மேல மாசிவீதி சந்திப்பு ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்புல ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கட்சிக்காரரோடு வர்றாங்க பேரணியா. பேராசிரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இருந்தாங்க. துரைமுருகன் இருந்தாங்க. இவங்கெல்லாம் மேடையில் உட்காந்து பார்க்குறாங்க அந்த பேரணியை. அது வந்து கலைஞர் கடந்து போகுது. இது வந்து மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பித்த பேரணி தொடர்ந்து இவங்கெல்லாம் மாநாட்டுக்கு போகிறாங்க பேரணியா. மாலை 5 மணிக்கு தொடர்ந்து, அதுக்கப்புறம் 7 மணி வரையும் தொடர்ந்து, இரவு 9 மணி வரையும் தொடர்ந்துச்சு. அவ்வளவு பேர், தமிழகம் முழுக்க இருந்து அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. அந்த மேடையில் இருந்த எல்லோரும் ஒரு பிரேக் எடுத்து கீழே போயிட்டு வந்தாங்க. அந்த 8 மணி நேரமும் அந்த மேடையை விட்டு அசையாமல் உட்கார்ந்து கலைஞர். அவருக்கு பின்னாடி ஒட்டி பத்திரிகை, நான் இப்போ விடனில் போட்டோகிராஃபராக கே ராஜசேகரன் இருக்கார், அவர்லாம் நிற்கிறோம் பின்னாடி. இவர் வந்து ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு வரலாறுல பற்றின்னு. அப்போ அவர் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கலைஞர் சொல்கிறாரு மேட்டில் உட்காந்துக்கிட்டு. இல்லை, இவ்வளவு பேர் கிளம்பி வந்திருக்கிறது வந்து என்னை பார்க்க தான், இந்த கட்சிக்காக தான். ஒருவேளை ஒரு மாவட்டம் கடந்து போகும்போது நான் மேடையில் இல்லைன்னா வருத்தப்பட மாட்டான் அவன், அதனால நான் இருக்கணும் இங்கே அப்படின்னு. அப்ப விடாம இந்த நேரடியாக கடைசி தொண்டனோடு உறவு வச்சிருந்தது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு திருப்பி இன்றைய தலைவர் ஸ்டாலின் அவர்களிடத்துல அந்த கடும் உழைப்போட சேர்ந்து வந்து நிற்குது இல்லை, அதற்கு மேலாக ஒன்று இருக்கு பாருங்க. அதாவது சமீபத்தில் மறைந்து போன விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசும் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் காட்டிய மரியாதையும் பண்பு இருக்கு பாருங்க. அது வந்து நாகரிகத்தின் உச்சம். நீங்க அதை தாண்டுவதற்கு இன்னொரு இடமே கிடையாது. ஒரு முதலமைச்சர் பதவியில் இருப்பவர் 2 முறை சென்று அவருக்கு மரியாதை செலுத்துவதும், அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 3 முறை செல்வதும், அது வந்து மிகச்சிறந்த, அதாவது நாகரிக அரசியல் நடத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அது ஆமா, யார் தான் ஆரம்பிக்கிறது? அது திரு ஸ்டாலின் ஒரு ஆரம்பத்தார் வந்துட்டு போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே இறங்கி 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 எவ்வளவு கீழே இறங்குறது, அதுக்கப்புறம் தடைக்கு கீழே பள்ளம் தான் தோணுமே. அப்ப யாரோ ஒரு உயர்த்துற ஆளாக இன்று நம்முடைய முதல்வரும் தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னை போன்றவர்களாம். ஏப்பா என்னப்பா இப்படி நாகரிக அரசியல் நடத்திக்கிட்டே இருக்கீங்களே, அவன் வந்து பேசிட்டே இருக்கானே அப்படின்னா, அதுக்கு தான் நாங்கள் உதவி வச்சிருக்கோம்ல, அப்ப விட்டு காசான்னு கேட்கறதுக்கு. நாங்க தான் அடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கோமே, அவர் அடிக்க வேண்டாம், அடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கோம். இது அப்ப விட்டு காசான்னு கேட்டா ஆமான்னு சொல்லணும். ஆமா, அப்ப விட்டு காசு தான். ஏன்னா எங்களுக்கு அப்பன் பெரியார் வீடு தமிழ்நாட்டு காசு இது, எங்க அப்பா வீட்டு காசு கூட எங்க அப்பா வீட்டு காசுன்னு. அவங்க திருப்பி கேட்கறாங்க, நீங்க மட்டும் சரிங்க, இதை பண்றீங்க அதை பண்றீங்க அப்படின்னு. அதாவது நான் வந்து கலைஞரை பத்திரிகையாளராக நான் பார்த்த கதை சொன்னேன். கலைஞர் வந்து பெரியாரை விட்டு வெளியே வந்தாச்சு, திமுக ஆரம்பிச்சாச்சு. அறிஞர் அண்ணா தலைமையில் பெரியாருக்காக தலைமையிடம் வைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது பெரியாரை பத்தி சொன்னார் இல்லையா, பேசிட்டு இருக்கும்போது பெரியார் வந்து பாராட்டுவது எவ்வளவு வந்து யோசிச்சு பாராட்டுவாரோ அப்படி யோசிக்காம திட்டுவாரு. திட்டுறதுனா கண்ணாபின்னு திட்டுவாரு. அவர்கிட்ட திட்டு வாங்கிலாம் ஒருத்தரும் பிழைக்க முடியாது. பிழைச்ச ஆளு வந்து திமுக ஆளு மட்டும்தான். அப்ப அப்படி திட்டுறாரு.
ரொம்ப தாயெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசுறாரு. அதுவும் தர்றாங்க பத்திரிகையாளர்கள்லாம், என்ன பெரியார் இப்படி திட்டாருன்ட்டு. இப்போ நேரம் அண்ணாட்ட போய் என்னங்க பெரியார் வந்து உங்களுடைய தாயை சம்மந்தப்படுத்தி இப்படி பேசுறாரு அப்படின்னா, அண்ணா வந்து அறிஞர் அண்ணா சொல்றாரு, இதுக்கு என்ன பதில் சொல்றது? நம்முடைய தலைவர் திட்டுறாரு, கேவலமாக தான் இருக்கு, ஆனால் என்ன சொல்றது அப்படின்னு அவர் சொல்றாரு, அதெல்லாம் தெரியல சொல்லிட்டு போறாரு. நான் கண்டதும் பெரியாரை கொண்டதும் பெரியாரை, எனக்கு ஒரே தலைவர் பெரியார் தான் அண்ணா முடிச்சிடுறாரு. இது ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லையே, பத்திரிகை விற்பனை கூடாது அப்படின்னா ரைட், இதுக்கான ஆள் வந்து கலைஞர் தான். பத்திரிகையாளர் மொத்த பேர் கலைஞர்கிட்ட போறாங்க. கலைஞர்கிட்ட போய் என்னங்க உங்களை பெரியார் இப்படி திட்டுறாரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ஒன்று கலைஞர் சொல்றாரு, ஆமா நாங்கள் அவரை தந்தை பெரியாருங்கிறோம், எங்க தாய் யாருன்னு அவருக்கு தான் தெரியும், அதனால நீங்க அவர்கிட்டே போய் கேளுங்க அப்படின்னா ஆஹா அப்படின்ட்டு பத்திரிகையாளர் மொத்த பேர் மறுபடியும் பெரியார்ட்ட போறாங்க. பெரியார்ட்ட போய் ஏங்க கலைஞர் இந்த மாதிரி சொல்றாரு, நாங்க அவர் தந்தைங்கிறோம், அவர் எங்க தாயை தப்பா பேசுறாரு அப்படின்னா எங்க தாயை பத்தி அவரு தான் தெரியும் சொல்லியிருக்காருங்க அப்படின்னு பெரியார் ஒண்ணு, ஐயோ இந்த கடவுளே கண்ட்ரோல் பண்ணிட்டு கருணாநிதியை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அப்ப அதை போல அந்த இடத்தில் பதில் சொல்றது இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து அப்படியே அதன் பிறகு உதயநிதி வந்து பார்த்தேன். எனக்கு வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிக்கும் போது ஐபேட் வச்சு நீங்க நினைக்கிறேன், ஐபேட் வச்சு பேச ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் எவ்வளவு சரளமா சகஜமா சாதாரண பேசிட்டு இருந்தாரு, புள்ளி வர கணக்கெல்லாம் கொடுத்து அமைச்சராக்கி இவ்வளவு மரபு சார்ந்த பேச்சு பேச வேண்டியதா போச்சு அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து அது ரொம்ப முக்கியம். அந்த கணத்தில் நாம் என்ன சொல்றோங்கிறது இல்லை, அது காலத்தை அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கு. கலைஞருக்கு கடைசியில இது இருந்துச்சு. கலைஞர் வந்து கடைசியில தன்னுடைய சக்கர நாற்காலிக்கு வந்து வீட்டுக்குள்ள இருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லோரும் பார்க்க போன பொழுது தன் வீட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு போவாங்கல்ல, கலைஞர் என்ன செய்வார், நேரடியாக அந்த பிள்ளையோட தான் உரையாடுவார். அந்த பிள்ளைய பக்கத்தில் கூப்பிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்பாரு. அது தாத்தாங்க. தாத்தா சரி, என் பேர் என்னன்னு தெரியும் உனக்கு அப்படின்னு அந்த பிள்ளை கலைஞர்னு சொல்லணும். கலைஞர் சரி, அது சொல்லி கொடுத்துருப்பாங்க, எனக்கு மனசுக்குள்ள இருக்கும், என் பேர் என்ன அப்படின்பாரு. அவருக்கு என்ன நோக்கம்னா அந்த 5 வயசு பிள்ளைக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த தலைமுறைக்கு வந்துட்டோமா இல்லையா நம்ம அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரியலைன்னா அதை தெரிவதற்கான வேலை என்ன செய்ய கிளம்புவார். நீங்க அவன் செஞ்ச காரியங்கள் பூரா சினிமாவில் பாட்டு எழுதுவது ஒரு நோக்கம் இல்லை. ஆனா யாராவது ஒருத்தர் பாட்டு எழுதி நல்லா இருந்தா உடனே என்ன அந்த பாட்டை நம்ம ஒருத்தர் எழுதுவோம். என்ன எழுதுறாங்க, நம்ம ஒருத்தர் எழுதி பார்ப்போம், அது அவனுக்கு வரணும் எனக்கு வரும்ல. கலைஞருக்கு இருந்த மிகப்பெரிய வல்லூட்டியான ஒரு குணம் என்ன அப்படின்னா, ஒருவனால் ஒரு காரியம் முடியும் எனில் அந்த காரியம் என்னாலும் முடியும், நான் அவனு ஒண்ணு, எந்த வித்தியாசம் கிடையாது இல்லையா? அப்ப இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்ப்பும் என்பது கலைஞரின் குணமாக இருந்தது. அவன் செஞ்சா நானும் செஞ்சு வைப்பேன், எனக்கு தெரியுதான்னு பார்ப்பேன் அப்படின்னு. நம்ம யுவபாரதி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அண்ணன் வாகை சந்திரசேகர் நடிச்ச படத்தை பற்றி சொல்லியிருந்தார், தூக்கு மேடையை பற்றி. அந்த தூக்கு மேடை முக்கியமான செய்தி, கலைஞர் வந்ததுனால் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் எழுதி கொடுத்த வாத்தியாரே வந்து உட்கார்ந்தா நான் எப்படி பேசுறது, வேண்டாம் நீங்க போங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு. நீ போயிருங்க, சரியா நான் போறேன், நான் இருந்தா உனக்கு பதட்டம் வரேன், நான் போயிடுறேன் அப்படி போயிட்டாரு. இவர் யுவபாரதி சொன்னது போல அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் ஒரே டேக்ல பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தா கலைஞர் என்ன பண்ணாருன்னா, வெளியே உட்காந்து அந்த சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் உட்காந்துருப்பார்ல, வெளியே உட்காந்து டேப் போட்டு அதுல காதுல வாங்கி மாட்டி கரெக்டாக தான் பேசுறாங்க, சரி மாதிரி உட்காந்துருக்காரு. கலைஞர் ஒரு வேலையை முன்னெடுத்தாருன்னா அந்த வேலை முடிகிற வரைக்கும் முடிக்காம போறதே இல்லை இந்த இடத்த விட்டு. நீங்க சமீபத்துல இப்ப இந்த கடைசி இறுதி காலங்கள் அவர் எழுதின படம், அந்த படத்துடைய டப்பிங்கை பார்க்க போறாரு. சும்மா இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கும், டப்பிங் போவோம் அப்படின்னு டப்பிங் போடுறோம். 6 நாள் இருக்குன்ட்டு உள்ள போனா உள்ள நடந்துக்கு டப்பிங் தேட்டருக்குன்னு உங்களுக்கு எல்லாரும் பெரும்பாலுமே தெரிஞ்சிருக்கும். கண்ணாடி இருக்கும், கண்ணாடி திருப்பி அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் இன்ஜின் ரூமுக்குள்ள யார் என்ன பேசினாலும் அங்கே கேட்காது. கலைஞர் இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருந்தா அங்கே திடீர்னு அசிஸ்டன்ட் அங்கிட்டு குறுக்கு ஓடுறாங்க எல்லாரும் அங்கிட்டுமா. இவர் என்னன்னு கேட்கிறாரு. வந்தா அடுத்து ஒரு சீன் பேசணும், அந்த சீன் பேப்பரை பெட்டியில காணும், அசிஸ்டன்ட் பெட்டியில அந்த சீனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா கலைஞர் வந்திருக்கு அன்னைக்கா அந்த சீன் பேப்பர் காணாம போகணும், அது ஆஃபீஸில் விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு இருக்கும் போது கலைஞர் திரும்பி சண்முகநாதன்ட்ட அந்த பேப்பர் எடுத்து குடியா அப்படின்னாராம். இவர் வீட்டில் டப்பிங் கிளம்பணும்னு இவர் எழுதி ஒரு காப்பி வச்சிருப்பார்ல வீட்டில், சண்முகநாதன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க டப்பிங் போறோம் அப்படின்னு மொத்த சீன் பேப்பரை எடுத்துக்கிட்டு தான் டப்பிங் எடுத்து வந்திருக்காரு. அந்த 62வது சீன் எடுத்து குடியா அப்படின்னா இதுல இருந்து எடுத்து கொடுக்குறாரு அவரு. அப்ப தர்ஷனாட்ட என்ன சொன்னாரு, முதலமைச்சராக 5 முறை இருந்தாகிவிட்டது, இந்த படம் எழுதி ஒண்ணு அவருக்கு பெரும் பேர் வரப்போறது இல்லை, இந்த படத்தை டப்பிங்க்கு வரலைன்னா யாரும் கேட்க போறது இல்லை, ஆனா அந்த டப்பிங்க்கு வரும்போது அந்த டப்பிங் உனக்கு என்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் எடுத்து தான் போகணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் கலைஞரை விடாம செயல்பட வச்சிருக்கோம். அதாவது ஒரு பத்திரிகையாளர் இதுல புதுசா ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது
பேட்டி நிறைய பேர் எடுக்கணும் வாரம் வாரம், வாக் த டாக் மாதிரி. அது எடுத்த உடனே கலைஞர்கிட்ட போய் எடுத்துட்டா அப்புறம் மற்ற எல்லாரும் வந்துருவாங்க. ஓ கலைஞரே கொடுத்துருக்காரா அப்படின்னு வந்துருவாங்க. அதனால முதல் பேட்டியவே கலைஞரை வச்சு பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி, கலைஞர் தான் பார்க்கறது ரொம்ப சுலபம் இல்லை, நேராக வீட்டுக்கு போக வேண்டியது, மேலே வர சொன்னாரு, மேலே போனால் பார்த்தாச்சு, கேட்டால் நாளைக்கு வச்சுக்கலாம் ஏன்ட்டார். அடுத்த நாளே இவங்களுக்கு பயங்கர உற்சாகம் மனசுக்குள்ள, அடுத்த நாள் நாளைக்கு வச்சுக்கலான்ட்டாரு. ஓகே போய் கேமராலாம் சொல்லணும், கொஸ்டின்லாம் ரிவ்யூ வச்சிருக்கோம், அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு வெளியே திரும்ப போனவங்க ஒரு நிமிஷம் திரும்பி கலைஞரை பார்த்து, ஐயா நாளைக்குன்னு சொல்லிட்டீங்க, அந்த கேள்விகளை வேணா கொடுத்துருப்போம் அப்படின்னு கேட்டாங்க. கலைஞர் நிமிந்து பார்த்தாராம், உட்காந்துருந்தவர் அந்த பத்திரிகையாளர் நிமிந்து பார்த்தாராம். நிமிந்து பார்த்துட்டு, யோ நீ யாரு, என்ன கேட்ப, அதுக்கு என்ன பதில் சொல்லணும், எல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு காலைல வர சொல்றேன் போ அப்படின்னாராம். அந்த ரிப்போர்ட் என்கிட்ட சொன்னாரு, நான் கேட்டது ரொம்ப சிறுபிள்ளைத்தனம், கலைஞர்கிட்ட போய் உற்சாகத்தில் கேட்டுவிட்டேன், கொடுத்துருவா கொஸ்டின் வேணாம் முதல்ல அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் இருக்குல்ல, அது என்னன்னா, உன்னை ஒரு சின்ன பையன் இன்டர்வியூக்கு வான்னு சொன்னா உடனே கொஸ்டின் தர முடியாது, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எந்த கேள்வி எந்த பத்திரிகையாளர்களையும் எப்பொழுதும் சந்திக்க வாழ்நாள் முழுக்க தயங்காத ஒரே ஒரு இந்திய தலைவர் இருக்காருன்னா நம்ம இது எல்லாரும் சொல்லணும். பிரதமர் உட்பட ஒருத்தர் இருந்திருக்காருப்பா எங்க ஊர்ல, யார் எப்ப மைக்கடிட்டாலும் பதில் சொல்லுவாரு, சும்மா போக மாட்டாரு. அந்த பக்கம் பத்திரிகையாளர் என்ன திரும்பி அவங்க கூப்பிடுவாரு, என்னன்னா சும்மா கையில வச்சு பந்தை தேய்ச்சிட்டே இருக்காங்க, போடத்தை ஒரு 6 அடிச்சுட்டு போவோம் வீட்டுக்கு போகும்போது அப்படின்னு அவனை போட சொல்றது, போடுறது ஒலிக்கணும். அப்ப இதை போல விடாம ரொம்ப சென்சிட்டிவா டைமிங்கோட நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இருக்குல்ல, அதுதான் நம்ம கலைஞரை பத்தி வந்துகிட்டே இருக்கும். நம்ம பூமாலையும் ஒரு பட்டத்துக்கு சென்சாருக்குள்ள சிக்கல், கலைஞர் தான் வசனம், சென்சார் ஆஃபீஸில் பார்க்க வாங்கினாரு இயக்குனர் நீலகண்டன், நீலகண்டன். இவர் 2-3 தடவை போயிட்டு மேலே ஏறி இறங்குறாரு, சென்சார் ஆஃபீஸர் பார்க்கல. 4வது தடவை ஏறி போகும்போது கலைஞர் சென்சார் ஆஃபீஸர் பார்த்துட்டாரு. கலைஞர்கிட்ட கேட்குறாரு சென்சார் ஆஃபீஸர், என்ன எங்களை போட்டு இப்படி மேலும் கீழுமா ஏற்றி இறக்குறீங்களே என்ன இந்த மாடியில் அப்படின்னு. உடனே சென்சார் ஆஃபீஸர் அந்த நிலைமையை சுமூகப்படுத்துவதற்காக என்ன சொல்றாரு, நீங்கள்லாம் நாத்தியவாதிகள், பழனி திருப்பதிக்கெல்லாம் போக மாட்டீங்க, அங்கெல்லாம் ஏறி இறங்க மாட்டீங்க, அதனால தான் எங்கேயாவது ஏறி இறங்கட்டும்னு வர சொன்னவங்க அப்படின்றாரு. உடனே கலைஞர் சொல்றாரு, அங்கெல்லாம் போனால் மொட்டை அடிப்பாங்க தான் நாங்கள் போகிறதில்ல, படத்தை கொண்டு இங்கே கொடுத்தா நீங்கள் மொட்டை அடிக்கிறீங்களே என்ன அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு கணமும் யாராக இருந்தாலும் அந்த ஆன் ஸ்பாட்டில் அதுக்கான பதில் சொல்வது இருக்குல்ல, அதுதான் பெரிய கலைஞருடைய இசையாய் கலைஞர். அதில் நம்ம கலைஞருடைய சிக்கனத்தையும் சொற்சிறப்பையும் பேசிக்கிட்டே இருக்கமே. இசையாய் கலைஞர் என்பது என்ன, நான் இசையாய் கலைஞர் என்பதை என்னவாக புரிந்து கொள்கிறேன் என்னன்னா, பொதுவாகவே மனித வாழ்வில் எப்போ வரையும் ஒருத்தர் வெற்றி பெறுவதாக இருக்கிறான்னா அவனுடைய ரிதம் கெட்டு போகாமல் இருக்க வரைக்கும் சொல்லுவாங்க. நீங்கள் MS தோனி ஆடுறாருன்னா அவருடைய ஆட்டத்தில் ஒரு ரிதம் இருக்கும், அந்த ரிதம் போச்சுன்னா அவர் பிளேயர் ஆஃப் ஃபிட் இல்லை. முகமது அலி அவருடைய ஃபுட் ஒர்க்கில் உள்ள நின்னார்னா ஒரு ரிதம் இருக்கும், அதில் அந்த ரிதம் போச்சுன்னா முகமது அலி சிறந்த குத்துச்சட்டை வீரர் இல்லை இல்லையா. எப்போ அந்த ரிதம் போயிடக்கூடாது, அதுதான் இசை. கலைஞர் ஏன் இசையாய் கலைஞர்னா, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கடைசி வரை ரிதம் போகாம இருந்த ஒருத்தர். அது சின்ன பிள்ளைய சொல்றதா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், மாநாடு நடத்துறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த ரிதத்தை கெட்டு போகாம வச்சிருந்திருக்கு இல்லையா, அதுதான் அவருடைய பெரிய சிறப்பு. நான் நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய சிறப்பு இந்த கலைஞருக்கு நம்ம தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறோம் எல்லா நூற்றாண்டு கொண்டாட்டங்களையும். இந்த நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் இன்னும் மேலும் சிறப்பாக எப்போ இருக்கும் அப்படின்னா, வரப்போற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 40 இடங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும்போது இங்க நூற்றாண்டு விழாவுக்கான முத்தாய்ப்பா இருக்குன்னு நான் நம்புறேன். 40 இடத்தை வெல்வோம், நம்பிக்கை இருக்கு. பெருவாரி எப்படி வெல்றது அப்படின்னா, கேலோ இந்தியாவுக்கு பத்திரிகை கொடுத்து பிரதமர் கூப்பிட போயிருந்தார் இல்லையா நம்ம அமைச்சர் உதயநிதி அவர்கள், அன்னைக்கு ஒன்று செஞ்சுக்கலாம். நீங்க அப்படியே பிஜேபி தலைவரை பார்த்து, ஏன்னா மோடி அவர்கள் பிஜேபி தலைவர் இல்லை, பிஜேபி தலைவரை பார்த்து நீங்க எப்படியாவது நிர்மலா சீதாராமனா வாரம் ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க, அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நாங்கள் சிறப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. என்னன்னா, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் இவ்வளவு பெரிய ஈர்ப்பும் மற்ற வலதுசாரி கட்சிகளின் மேல் பெரிய எரிச்சலும் ஏன் இருக்கிறது? பொதுவாக மக்களுக்கு, நீ என்ன விட்டுருங்க, திராவிட முன்னேற்ற ஆதரிக்கிறவங்க விட்டுருங்க, சாதாரண மக்களை கேட்டீங்கன்னா வலதுசாரி மேல பெரிய ஈர்ப்பு இருக்கு. ஒரு கூட்டத்தில் கவிஞர் நந்தலால கேட்டாரு, இங்க எவ்வளவு பேர் சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு. அந்த கூட்டத்தில் இருந்த 500 பேர்ல 490 பேர் கை தூக்கிட்டாங்க. கை தூக்கணும்னா இறக்குங்க, உங்களுக்கு யாருக்கெல்லாம் பெரியார் பிடிக்கும் அப்படின்னாரு. அதே 490 பேர் மறுபடியும் கை தூக்கினாங்க. யார் சாமி கும்பிடுன்னு சொன்னானோ அதே 490 பேர் மறுபடியும் பெரியார்னு சொன்ன கை தூக்கினா. அவ்வளவு பேரும்
அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் அவரால் புரிந்து கொள்ள முடியாத டிசைன். என்ன இங்க கூட சாமி ஊறாங்க, கோயிலுக்கு போறாங்க, குங்குமம் போட்டு வச்சுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா பெரியாரின் தந்தைக்கிறாங்களே அப்படின்னு. அப்ப அதை போல இருக்கிற ஒரு காலகட்டத்துல எல்லா வெகுஜனத்துக்கும் வலதுசாரிகளின் மேல் சின்ன எரிச்சல் இருக்கு. ஏன் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல், திராவிட கட்சிகள் மேல் ஈர்ப்பு இருக்கு. ஏன் தெரியுமா? இங்க மனிதர்களுக்குள் வேறுபாடு இல்லை என்பதை மிக சத்தமாக ஒவ்வொரு மேடையிலும் கடந்த 100 ஆண்டு காலமாக பேசி வருவது திராவிட கட்சிகள் தான். நம்ம ஐஏஎஸ் சண்முகம் அவர்கள் எல்லாரும் புத்தகமும் துண்டு கொடுத்தாங்க இல்லையா, கொடுக்கூடாது, துண்டை போர்த்தணும். துண்டை போர்த்தினாதான் ஐஏஎஸ் சண்முகமும் 8வது படிச்ச பழனியப்பனும் ஒன்னாகும். அவர் தோல் என் தோல்ல பண்ணணும்ல. முதலமைச்சருக்கு ஓகே, ஒரு நாளைக்கு 1000 பேர் துண்டு கொடுத்துறாங்க, கையில் கொண்டு கொடுக்கட்டும். பழனியப்பனுக்கு ஒரு துண்டு தானே. நான் எப்படி ஐஏஎஸ்க்கு இணையாகிறது? நான் ஐஏஎஸ்க்கு இணையாகணும்னா தொட்டு போர்த்துனா கட்டி கொடுப்பாரு என்னை அவரு. நான் யாரு, என்ன பிறப்பு, எங்க பிறந்தேன், என்ன சமூக அடையாளம், எதுவும் கிடையாது. அவர் கிடையாது. ஐஏஎஸ் போயிடும், 8வது போயிடும், ஊர் போயிடும், பிறப்பு போயிடும், எல்லாம் போயிடும். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் தீவிரமாக தமிழ்நாட்டு மேடைகளில் ஏற்படுத்திய பழக்கம் எல்லாரையும் தொட்டு பொன்னாட போட்டுவது. அதை செய்யணும். அப்படி செஞ்சனாலதான் நீங்க திமுகவுல ஒரு சாதாரண ஆயிரத்தி 1948-49 ஜமீன்தார்களின் கட்சியாக இருந்தது இல்லையா காங்கிரஸ்? இருக்கும் பொழுது பணக்காரர்களின் கட்சியாக இருந்த பொழுது சாதாரண வாடகை சைக்கிள் வச்சிருக்கவங்க, பத்திரிகை நடத்துறவங்க, பெட்டிக்கடை வச்சிருக்கவங்கன்னு எல்லாரும் திராவிட முன்னேற்ற இருந்த பொழுது எல்லாரையும் மேடைக்கு ஏற்றி மேடையில எசக்கியும் வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற தலைவரும் ஒன்னா நின்று பொன்னாட்டை பொறுத்த போது எசக்கி அந்த ஊருக்குள்ள பெரிய மனிதனாக மாறுகிறார். எனக்கு மேடை கிடைச்சிருக்கு, என்னை மேடை ஏற்றிருக்காங்க, இதுவரை ஏத்தல அப்படின்னு சொல்லும் போது அவரு அந்த கட்சிக்கான, இந்த சமூகத்துக்கான ஆளா மாறுறாரு. அப்ப இது தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் அனைவரும் பார்த்து பார்த்து வளர்ந்த காட்சி. நம்ம அறியாமையே சப்கான்சியஸ் நமக்கு எழுதிடுச்சு. நம்ம இப்பவும் மொத்த இந்தியாவில் பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டுக்க வெட்கப்படுற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் இல்லையா? இப்படி பார்த்து வளர்த்திருக்கும் போது நிர்மலா சீதாராமன் போன்றோர் வரும் பொழுது ஆகா ஜமீன்தாரெல்லாம் ஒழிக்கல போல இருக்காங்க போல இன்னும் அப்படிங்கிற டோன் இருக்குல்ல, அதுதான் அவங்க வெற்றி பெற செய்ய போகுது. தனக்கு எல்லாம், அதாவது காசை உண்டியல்ல போடாதீங்கன்னு ஒருத்தர் சொல்ல முடியுங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. காலத்துக்கு முழுக்க பார்க்கலன்னா ஒரு கோயில் வெளியிட்டு சொல்றாங்க அவங்க காசை கொண்டு உண்டியல்ல போடாதீங்கன்னு. நாங்கள் அதனாலதான் இந்த அறநிலையத்துறையை தமிழ்நாடு அரசு வச்சுக்கணும். தமிழ்நாடு அரசு வச்சுக்கிட்டாதான் காசு உண்டியலுக்கு போகும், உண்டியல் ஒரு கணக்கு வரும். உங்களை நம்பி கொடுத்தா என்ன செய்வீங்க? மறுபடியும் அப்புறம் மறுபடியும் பராசக்தி வசனம் பேசணும். அம்பாள் எப்போதா பேசினாள்னு, அம்பாள் பேசாம சொல்லிடுவாங்க. அப்ப இப்படி ஒரு நீண்ட பாரம்பரியத்தில், நீண்ட கருத்தாளத்தில் வந்திருக்கும் இந்த கழகம் இந்த தேர்தலில் பெருவெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி செய்தியோடு கலைஞரின் 100ஆண்டு விழாவை 100வது நிகழ்ச்சியை நடத்தி முடிப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.